வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான கிச்சடி, ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. ஈவன் எல்லாரும் சாப்பிட்லாம், டயபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். ஒயிட் சோளம், ஜோவர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு கிச்சடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். நிறைய பேர் நார்த்தங்காய் ஊருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. பேட்ச் தீர்ந்து போச்சு. எனக்கு ஒரு 3 to 4 days டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக ரெடி பண்ணிடுறேன். அந்த நார்த்தங்காய் நான் போட்டு உடனே அனுப்புறதுனால தோல் கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊறும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா சீக்கிரம் ஒரு வாரத்தில் ஊறிடும். ஸோ அதை முன்னாடி சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இதுதான் வெள்ளைச்சோளம். இந்த சோளத்தை என்ன பண்ணணுன்னா, நம்ம நைட்டு பண்ணுறோன்னா காத்தாலேயே ஊற வச்சிடணும். இது 10 சவுண்டு போடணும், அப்போ தான் இது நல்லா வேகும். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முழுகிற அளவுக்கு, லேசாக முழுகிற அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும். அப்போ தான் அது சீக்கிரம் வேகும். இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது. ஊற வைக்கணும், ஹோல் நைட்டு ஊற வைக்கிச்சா காத்தால் பண்ணலாம், காலங்காத்தால் ஊற வச்சா நைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. சப்போஸ் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா 1 கிலோ வாங்கி மிஷினில் நைஸ் ரவையாக உடச்சிக்கோங்க. அதை நீங்கள் கொஞ்சம் ஆவியில் வேக வச்சு எடுத்தாலோ இல்லை குக்கரில் கிச்சடி பண்ண மாதிரி பண்ணாலும் ஓரளவுக்கு வெந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காயெல்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுறேன், சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன காயெல்லாம் வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன். கேரட், தக்காளி, குடமிளகா, கொஞ்சம் வெங்காயம். ஸோ வெங்காயத்தை முதல்ல நான் போட்டுடுறேன். எல்லாமே கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்காக வீடியோ போடணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் கேட்டால் டெய்லியே சாப்பிடுவீங்க. அதாவது இதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இதில் இல்லாத ஐட்டமே கிடையாது. பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அயர்ன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, ரத்தத்தை சுத்தம் பண்ணி இதயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. அதான் லோ பிபி இருக்காங்கள்ல, குறைந்த ரத்த அழுத்தம், அதை சரி பண்ணிடும். மலச்சிக்கலே இருக்காது உங்களுக்கு. இது ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபுட்டு. வெங்காயம் போட்டுட்டோம். இந்த வெங்காயம் வதங்கிடுத்து. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போட போகிறோன்னா, இங்கே பாருங்கள், குடமிளகா, தக்காளி, குடமிளகா, தக்காளி, கேரட்டு. காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு தண்ணி ஊற்றலாம் லைட்டாக. இது பாருங்கள், இந்த உப்பு போட்டேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதங்கி அது வெந்தால் போகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். வதங்கின பிறகு கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா. அப்புறம் என்னடா காம்போடு போட்டிருக்காளேன்னு பார்க்காதீங்க. அது கொஞ்சம் அந்த காம்பில் நிறையா சக்தி இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் அதை எடுத்துடலாம் வெளியில், சரியா? அதனால் கொஞ்சம் காம்போட ரசத்துக்கு எல்லாத்துக்கும் போடுவேன் நான். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடிடுறேன். வெந்த பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் காய் வெந்த பிறகு இதை போட்டுறோம். இதுவும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி வைக்கணும். அப்போ தான் இது சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு ஊற வைங்க, சரிங்களா? நம்மளோட சூப்பரான ஜோவர் கிச்சடி ரெடி ஆகிடும். உப்புமா கம் கிச்சடி. இதை நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். பாருங்கள், நம்மளோட ஜோவர் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஜோவர் வெந்நீர் தண்ணியில் ஊற வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் குறைஞ்சது 12 hours ஊறணும். அப்போ அதே மாதிரி விசிலும் ஒரு 10 விசில் போடணும். அப்போ தான் சாப்பிட்டா அப்படி கையில் வச்சு அமுக்கினா அமுங்கிற மாதிரி வரும். ஸோ நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடுத்து. பாருங்கள், சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்கள் எப்படி மணியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஜோவர் உப்புமா ரெடி. தட் இஸ் உப்புமானும் சொல்லலாம், கிச்சடினும் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், வெயிட்டே போடக்கூடாதுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வெந்நீரில் ஊற போடுங்க. ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.